ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அதிமுக உட்கட்சி பிரச்சனை யார் யார் பக்கம் என்றுதான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். மீண்டும் இந்த கேள்விகள் எழுவதற்கான காரணம் என்ன? நேற்று 11 எம்எல்ஏக்கள் அடங்கிய ஒரு தனி ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. முன்னாள் அமைச்சர்களாக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள், அதே போல திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் போன்ற பல முன்னாள் அமைச்சர்கள் அதுல பங்கேற்றிருந்தார்கள் என்ற செய்திகள். அந்த ஒரு கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறதா? அதிமுகவில் ஓபிஎஸ் சிபிஎஸ் என்று இரு அணிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றும் ஒரு அணி உருவாகி இருக்கிறதா என்ற கேள்வி. மேலும் ஒரு செய்தி நாம் பார்க்க வேண்டியது, திகார் சிறையில் சென்று டிடிவி தினகரன் அவர்களை சில எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. ஆக இது 3 அணிகளா 4 அணிகளா எப்படி உருவத்துக் கொண்டிருக்கக்கூடியது அதிமுகவில் என்று பல்வேறு கேள்விகள், பல்வேறு சந்தேகங்களை இந்த விஷயங்கள் எழுப்பியிருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவுடைய புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்த திரு மதுசூதனன் அவர்கள் 2 மாதங்களில் இந்த ஆட்சி கவிழும் என்ற ஒரு திடீர் ஆரூடத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்துக்களில் முரண்பாடு இருக்கிறதா? இதை எப்படி புரிந்து கொள்வது என்ற கேள்விகள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் திரு மதுசூதன் அவர்களுக்கும் மாறி மாறி சொற்போர் நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. இந்த இரு அணிகளுக்கும் இடையே மாறி மாறி காழ்ப்புணர்ச்சியான கருத்துக்கள், கடுமையான கருத்துக்கள் சில முன்வைக்கப்படுகிறதா? இந்த இரு அணிகள் இணைப்பை நோக்கி செல்லாமல் கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகள் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? இரு அணிகளுடைய செயல்பாடு ஒரு புறம் இருக்க, 3வது 4வது என்று புதிய அணிகளும் உருவாகி கொண்டிருக்கிறதா? அதிமுகவில் என்னதான் நடக்கிறது? யார் யார் பக்கம் இருக்கிறார்கள்? இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்த திரு கே.சி. பழனிசாமி அவர்கள், அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்களும், சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு தேரிகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய அதிமுக அம்மா பிரிவை சேர்ந்த திரு கலைராஜன் அவர்களும் நம்முடைய இணைய இருக்கிறார். நான் திரு பழனிசாமி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு திரு மதுசூதனன் அவர்கள் ஒரு ஆரூடம் சொல்கிறார். உங்களிடம் இப்போ 12 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்றாரு, இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். அப்ப ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கிறதுல அவரும் உடன்படுறாரா? இல்லை, அதாவது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மக்களுடைய எண்ணங்களையும் தொண்டர்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிப்பவராக, ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அதே நிலைப்பாட்டை, திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தையும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதிலே பாதி கிணறு தாண்டி இன்றைக்கு நிற்கிறார்கள். எடுத்ததன் மூலமாக அந்த பேனர் அதையெல்லாம் தலைமை கழகத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். ஆனால் அந்த முயற்சியை பாதியிலேயே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். ஒன்று, அவர்கள் அந்த முயற்சியை முழுமையடைந்து எங்களோடு பேசி இணைந்திருக்க வேண்டும், அல்லது அவர்களது ஒரு பேசவே தயாரில்லையா? இல்ல அது பேசுறதுக்கு எங்களுக்கு இருக்கிற அந்த கண்டிஷன் அந்த குடும்பத்தை இயக்கத்தை விட்டு நீக்க வேண்டும், அம்மா அவர்களின் மரணத்தைக்கு ஒரு விசாரணை அமைக்க வேண்டும் என்பது. அதை அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். ரெண்டுமே அவங்க சொல்றாங்க, ஒன்னு தேர்தல் ஆணையத்தில் இருக்கு, ஒன்னு உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுக்குழு போட்டு செய்யலாம், அல்லது தேர்தல் ஆணையத்துக்கே அவங்க எழுதலாம், இந்த மாதிரி திருமதி சசிகலா அவர்களது நியமனம் செல்லாது, ஆகையினாலே நாங்கள் ஒரு புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு கால இதுதான் தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிடுங்கள், அதன்படி எங்களது பொதுச் செயலாளரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லலாம். தேர்தல் ஆணையமே திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அல்ல, அந்த வெப்சைட்ல, தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல அவர்களே பொதுச் செயலாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு, அதாவது அதுல பத்தி டிஸ்பியூட் இருக்குங்கறத வேக்கன்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவர் நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. நம்ம அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்லல. அவங்க இப்ப உங்களுக்கு இடையே 2 பேரும் கிளைம் பண்றதுனால அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குன்றத மட்டும் தான் அவங்க கட்சியில இருந்து அந்த தொடர் அந்த இன்ஃபர்மேஷனுக்காக நாங்க வெயிட் பண்றோம். வேற யாரும் பொதுச் செயலாளர் கிளைம் எல்லாம் பண்ணல. அவங்க தேர்தல் பொதுச் செயலாளராக நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா? அவங்க பொதுச் செயலாளரா இல்லையாங்கிறது ஒரு சர்ச்சைக்கு, ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்குது அப்படிங்கறதா இப்போ தேர்தல் ஆணையத்தோட நிலைப்பாடு. இவங்க அது செல்லுது செல்லலன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டா வழக்கே முடிஞ்சிருக்குமே. இல்ல, அவங்க அதை ஏத்துக்கல. தேர்தல் ஆணையம் அதை ஏத்துக்கல. அவங்க ஏத்துக்கலன்னா வழக்கே முடிஞ்சிருக்கணும், அவங்க தீர்ப்பே சொல்லிருக்கணும். ஏத்துக்கல. திரு பழனிசாமி அவர்கள் அந்த நிலைப்பாட்டை ஆதரித்து திருமதி சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்ட முறை தவறு, நாங்கள் இந்த இயக்கத்திற்கு ஒரு புதிய பொதுச் செயலாளரை நியமித்துக் கொள்கிறோம் என்று அவர்கள்
ஒரு புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறோம். இல்ல உங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டேன். என்னோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா ஆட்சி கவிழ்ந்துரும்னு சொல்றது அதுக்கு நான் வரேன். அவர் பாதி கிணறு தாண்டி நிக்கிறதுனால இப்ப திடீர்னு வந்து இதுவரைக்கும் ஒரு திரைமறைவில் இருந்த திரு நடராஜன் அவர்கள் நேற்றைக்கு சில பேட்டிகளை எடுத்து இந்த அரசாங்கத்தை ஆதரித்து திரு பழனிசாமி அவர்களை ஆதரித்து சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அப்ப திரு நடராஜன் அவர்கள் ஒரு கருத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்துகிறார்கள். ஏதோ அவர் வழிகாட்டுதலிலே இந்த ஆட்சி நடக்கிறது. இதே திரு மா நடராஜன் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார், அவரை மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுகிறதுன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சர்டிபிகேட் கொடுத்தார். இதைத்தான் நான் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் கவிழ்ந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அப்ப அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண்பாட்டிலே அது கவிழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல நீங்க நான் அது ஓகே, அது உங்களோட கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நான் கேட்ட கேள்வி என்னன்னா, திரு நடராஜன் அவர்கள் சொல்றதுனால அவருடைய வழிகாட்டுதல் இந்த ஆட்சி நடக்குதான்ற கேள்வி வந்தா, இதே நடராஜன் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை பாராட்டினாரு. அப்போ அவரோட வழிகாட்டுதல் பன்னீர்செல்வம் பாராட்டுகிற பொழுதே உடனே என்ன நடந்தது? அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் பதவியில இருந்து மாற்றிவிட்டு அவர் மனைவியை அமர்த்துவதற்கு உரிய ஒரு முயற்சி நடந்தது. இன்றைக்கு திரு பழனிசாமி அவர்கள் அதே போல இதுவும் இப்போ நடக்கும். எப்படி மொத்தத்துல நாங்க பார்க்கிறது வந்து எங்கள் அணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவான ஒரு பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறோம். திருமதி சசிகலா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குள்ளாக ஒரு பிளவு இன்றைக்கு உருவாகிறது. அவங்க பிளந்து உங்க பக்கம் வர போறாங்களா? இல்ல, அவர்களுடைய பிளவுனால இப்ப 2 அணிகள் இருக்கு. இப்போ அந்த அணியில பிரச்சனை வருதுன்னா இயல்பா அவர்கள் வந்து உங்க அணியை நோக்கி வந்திருக்கணும். அப்ப இந்நேரம் நீங்களே உங்களுக்கே அந்த பிளவு இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதுல திரு எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில் அதை சொல்றீங்க? இல்ல, பாதி கிணறு தாண்டி ஒண்ணு அவங்க பேனர் எடுத்தாங்க. அப்ப எடுத்த உடனே அவங்கள வந்து அந்த பொதுச் செயலாளரும் நாங்க ஏத்துக்கல, இவங்க பொதுச் செயலாளர் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டு அம்மா மரணத்துக்கு ஒரு விசாரணை கமிஷனை போட்டிருந்தாங்கன்னா இந்த இணைப்புக்குரிய ஒரு பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கும். விசாரணை கமிஷனுக்கு அவங்க உயர்நீதிமன்ற ஆணைக்காக காத்திருக்கிறதா சொல்றாங்க. அரசாங்கம் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் உரையை அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை மாற்றி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீதிமன்றம் உத்தரவிட்டு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு அஃபிடவிட் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கு அதை எதிர்த்து ஒரு அஃபிடவிட் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய அஃபிடவிட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. இல்ல, இப்போ ஆட்சி கவிழ்வதற்கு அவர்களுக்குள்ளே முரண்பாடுகள் தான் காரணமா இருக்கும் அப்படின்றது உங்களோட பார்வையா இருக்குது. அதை நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஆனா இந்த ஆட்சி கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லும்போது, நாளைக்கு ஒரு நெருக்கடி வந்தா இந்த ஆட்சியை பன்னீர்செல்வம் அணி ஆதரிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இல்ல, அவர்களுக்குள்ளதாக ஒரு முரண்பாடுகள் ஏற்படுகிற பொழுது இந்த ஆட்சி கவிழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நாங்க என்னைக்கும் காரணமா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆட்சி கவிழும் நிலை வந்தால் உங்களை ஆதரவு தேவைப்பட்டால் நீங்க கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அது வந்து we will cross the bridge when it comes. இல்ல, நாங்கள் காரணமா இருக்க மாட்டோம்னா அவர்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. திரு பழனிசாமி அவர்கள் எந்த பக்கமும் இல்லாமல் பாதி கிணத்தை தாண்டி நிற்கிறார். ரைட், நம்ம இந்த பிரச்சனையை அவங்கள்ட்ட எடுத்துட்டு கொண்டு போவோம். அதுக்கு முன்னாடி நான் திரு மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், திரு பழனிசாமி அவர்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில் இருக்கவங்க குற்றம் சாட்டுவது போல அதிமுகல 2 அணி அப்படிங்கறத நம்ம எல்லாருமே அங்கீகாரமா பேசிட்டு வரக்கூடிய விஷயம். பட் அதை தாண்டி அணிகளும் இருக்குது அப்படின்னு திரு பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. அவங்களுக்குள்ளே பிரிவுகள் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு அரசியல் பார்வையாளரா அதுல ஒரு முகாந்திரம் இருக்குதா நீங்க கருதுறீங்களா? நிச்சயமா அதிமுகவில் வந்து 2 அணி வந்து முதல்ல ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ 3 அணியா 4 அணியான்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் நேற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் தனியாக கூடி எம்எல்ஏ ஹாஸ்டலில் ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர்கள் கோர இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தவில்லை என்று இந்த நொடி வரை மறுக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இது ஒரு பக்கம். இது 3வது அணியா என்ற உங்களுடைய கேள்வியை ஒட்டி வருகிறது. 4வதாக இன்னொரு பேர் இருக்கிறது. பல அமைச்சர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து நாங்கள் டிடி தினகரன் அவர்களையும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் என்று ஒரு இரவிலே ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர் வீட்டிற்கு வெளியே வந்து பேட்டி கொடுத்தார்கள். அந்த பேட்டி கொடுத்த பிறகு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நடைபெறுகிற பொதுக்கூட்டங்களில் அதிமுகவினுடைய நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். இது 4வது அணி.
அதாவது இவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் 4 அணி இருக்கு. இல்ல இதுவரை இல்ல அது தவிர தெரிஞ்ச வரைக்கும் 4 அணி. தெரிந்தவரை தலித் உறுப்பினர்கள் சில பேர் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். முருகுமாறன் என்கிற எம்எல்ஏ தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தப்பட்டுதான் அதிமுக ஆளுங்கட்சிக்குள் மாறுபட்ட கருத்து இருக்கிறதே தவிர அப்படி ஒரு கூட்டம் நடந்தது இதுவரை மறுக்கப்படவில்லை. அந்த செய்தியும் பத்திரிகையில் வந்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற கூட்டத்திலே பொறுப்பு வாய்ந்த 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எனக்கு தெரிந்து 8 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த எண்ணிக்கை இல்லை என்று சில அமைச்சர்கள் என்னிடத்தில் மறுக்கிறார்கள், அந்த அளவில் கலந்து கொள்ளவில்லை என்று. எப்படி இருந்தாலும் இது இன்றைக்கு கட்சியிலே நிலவுகிற கட்டுப்பாடற்ற தன்மையையும் ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஒரு absent of a powerful leader, it shows it. அதே போல திரு பழனிசாமி அவர்கள் குறிப்பிடும் போது நீங்கள் ஒரு குறுக்கிலே ஒரு கேள்வி கேட்டீர்கள். நீங்கள் குறிப்பிடுகிற 2 விஷயத்துக்கும், அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியை சேர்ந்தவர்களுடைய நிபந்தனை, 2 நிபந்தனைக்குமே பிரச்சனை இருக்கிறது. ஒன்னு தேர்தல் கமிஷன்ல இருக்கிறது, இன்னொன்னு கோர்ட்ல இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் என்று உங்களுடைய கேள்வியாக இருந்தது. ஆனால் அந்த தரப்பில் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், இந்த பிரச்சனைகள் கோர்ட்டில் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஆதரவாக நடைபெறுகிற கூட்டங்களை எங்களுக்கு தொடர்பு கிடையாது என்று மறுப்பதற்கு ஏன் இவர்கள் தயங்குகிறார்கள்? யார் முடிவெடுத்த மூத்த அமைச்சர்கள்? தினகரன் அவர்களுக்கு ஆதரவான. ஆமா, ஏன் மூத்த அமைச்சர்கள் தயங்குகிறார்கள் என்ற கேள்வியை திரு பன்னீர்செல்வம் தரப்பில் எழுப்புகிறார்கள். ஆக இதுவும் கூட 3வது அணி 4வது அணி இருப்பதையெல்லாம் காட்டுகிறது. அதற்கு காரணம் 4 அணிகள் இருக்கின்றன என்று நான் கூற வரவில்லை. ஒரு கட்டுப்பாடற்ற போக்கு, இன்றைக்கு கட்டுப்பாடற்ற போக்கு, ஒரு தலைமை இல்லாத போக்கு ஆளுங்கட்சிக்குள் உருவாகி இருக்கு. ஒரு சந்தேகங்கள் நிறைய எழுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கும். இடையே தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைராஜன் அவர்கள் அதிமுக அம்மா பிரிவை சேர்ந்தவர் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு முதற்கட்டமாக வரவேற்கின்றேன். உங்களிடம் தான் கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த பகுதியில் 2 கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நீங்க பார்த்திருப்பீங்க. அதிமுக இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு 2 அணிகள் இருக்கிறது. அதிமுக திரு பழனிசாமி அவர்கள் தலைமையிலையும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலையும். இப்போ திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில இயங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இடையே 2-3 பிரிவுகளா பிளவுகள் வந்துருச்சோ, உங்களுக்குள்ளேயே 2-3 அணிகளா பிரிஞ்சு இருக்கிறீங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. உண்மையா? நான் நுழையும் போதே பார்த்தேன், அருமை சகோதரர் பழனிசாமி அவர்கள் வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். பாசத்திற்குரிய திரு நடராஜன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை பற்றி சொல்லியிருந்தார். இன்றைக்கு மாலை பத்திரிகையில் நான் படிக்கிற போது மதுசூதனன் அவர்கள் 2 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழும் என்று சொல்லியிருந்தார். அடுத்த பக்கத்தில் பார்க்கிறேன் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஆட்சி கவிழும் என்று நான் சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவைத்தலைவர் என்று சொல்லுகிற மதுசூதனன் கவிழும் என்கிறார். பொருளாளராக இருந்த பன்னீர்செல்வம் எங்கள் கட்சியின் முதலில் இருந்த அவர் நாங்கள் காரணம் இல்லை என்று சொல்கிறார். ஆக குழப்பம் எங்கு இருக்கிறது? குழப்பம் அங்கே இருக்கிறது. அது ஒரு பாயிண்ட். அப்ப அவங்களும் 2 அணியா இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா, எனக்கு அப்படிதான் தெரியுது. ஓகே, இங்க 3 இங்க 2 சார்? இல்ல 3 இல்ல, அங்க 3 இருக்கு. செம்மல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு நாங்க இணைப்புக்கே போக மாட்டோம் அப்படின்னு. அதனால அங்க 3 அணியா இருக்கு அங்கேயும். ஆக நான் அணி என்று சொல்லவில்லை, இவர்களெல்லாம் பிணிகளாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது ஒரு கட்சி இணைவதற்கு இதெல்லாம் சிறு சிறு குழுக்களாக சேர்ந்து அவரவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் இந்த இணைப்புக்கு ஒரு இடையூறாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. உண்மையிலே இணைய வேண்டும். அம்மா ஆரம்பித்த கட்சி, இந்த புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி, இன்றைக்கு இந்தியாவிலேயே 3வது நிலையிலே இருக்கிற மிகப்பெரிய கட்சியாக உருவாக்கியவர் அம்மா. ஆக அம்மா மறைந்து விட்ட பின்னாலே இப்படி இவர்கள் அடித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக நிறுத்தார்கள் என்று மக்கள் பார்க்கிற போது, நீங்க அவங்க அணியில இருக்கிற முரண்பாடுகளை சுட்டி காட்டுறீங்க. ஆனா திரு இங்கே நடந்துட்டு இருக்கிறது என்ன? சொல்லிட்டு வர்றேன். இப்படி இருக்கிற போது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். நான் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ தனித்தனியாக நானும் பேசியிருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. இணைப்பு என்று வந்தது பிறகு என்னுடைய நாவுக்கு வாய்க்கு பூப்பு ஒட்டு போட்டதை போல நாங்கள் எல்லாம் கட்டுப்பாடு இருக்கிறோம். இவர்கள் தான் தினம் தினம் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். கேள்வி, உங்களுடைய அணில இருந்து 11 எம்எல்ஏக்கள் தனியா சந்திச்சு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. பழனிசாமி சொன்னதுக்கு விளக்கத்தை சொல்லணும்ல. திருமதி சின்னம்மா அவர்களுடைய கணவரான நடராஜன் அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை சொன்னதாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு தனி மனிதன் என்பதை விட மொழி போரில் 6 தளபதிகள் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் திமுகவிலே. அந்த 6 பேரில் அவர் ஒருவர். இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால், நான் ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு வணக்கத்தை வீர வணக்கம் சொல்லிவிட்டு சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கலாம் என்று இருந்தேன். என்னுடைய வீர வணக்கத்தை சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கு நந்தி கிராமத்திலே முள்ளிவாய்க்காலிலே கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான தமிழ் மக்கள்
பல்வேறுபட்ட பாகிஸ்தான், இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகளால் சேர்ந்து இலங்கை இராணுவத்தால் ஒட்டுமொத்தமாக கொன்று அழிக்கப்பட்ட நாள். தேசிய தலைவர் பிரபாகர் உட்பட அத்தனை பேரையும் கொன்ற நாள் இந்த நாள். எனவே அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த முள்ளிவாய்க்கால் சம்பவத்தை அப்படியே தத்ரூபமாக எடுத்து, அது மட்டுமல்ல, தமிழுக்கெல்லாம் தியாகம் செய்தவர்கள் யாரெல்லாமோ ஊவே சாமிநாதையர் உட்பட அத்தனை பேருடைய படத்தையும் வைத்து இன்றைக்கு தஞ்சையிலே ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று பல கோடி செலவிட இன்றைக்கு கட்டியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நடராஜன் அவர்கள். அவர் கருத்து சொல்வதற்கு உரிமை இல்லையா? என்ன சொல்லியிருக்கார்? எடப்பாடி நன்றாக ஆட்சி செய்கிறார். அவருடைய கருத்துக்களை நீங்க முழுமையா ஏற்கிறீங்க. அவருடைய கருத்து, அவர் எது சொன்னாலும் நீங்க அவருடைய ஆலோசனைப்படி தான் நீங்க நடக்கிறீங்கன்றது. ஆலோசனைங்கிறத நீங்க எடுக்க கூடாது. நீங்க அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், மற்றவர்கள் திருநாவுக்கரசர் சொல்றாங்க, அவங்கள கட்சி சார்பற்றவர்கள், கட்சியை சேர்ந்தவர்கள். இவர் முன்னாள் மொழிப்போர் தியாகி, திராவிட இயக்கத்தை சேர்ந்த திராவிட இயக்க ரத்தம். அவர் என்ன சொல்ற, பொதுவா சொல்றாரு, திமுகவும் திராவிட இயக்கம் தான். அதுல அதுதான் சொல்றேன். அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்குவீங்களா? உங்களுடைய அணிகளை பத்தி, உங்களுடைய அணிகளை பத்தி திமுக விமர்சனம் செய்தால் நீங்க ஒரே மாதிரி பாப்பீங்களா? இல்ல, திமுக விமர்சனம் செய்தால் நான் கூட நீங்க உங்களதுல சொன்ன நினைக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய இதை பத்தி எப்படி பேசுறீங்க, மதிக்கிறீங்கன்னு சொன்னப்ப ஸ்டாலின் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் சொன்னேன். அதாவது அண்ணா சொன்னபோது நாடு நன்றாக இருந்தால் தான், வீடு நன்றாக இருந்தால் ஓடு போட முடியும், வீடே இல்லை என்றால் ஓடு எப்படி போட முடியும் என்று சொன்னேன். அன்றைக்கு காங்கிரஸோடு சேர்ந்து அண்ணா ஒத்துழைப்பு கொடுத்தார். அவருக்கு பேச உரிமை இருக்குதா இல்லையாங்கறத பத்தி இருக்கிறது இல்ல, அத பத்தி கூட அவங்க டிஸ்பியூட் பண்ணல. அவங்க என்ன கேக்குறாங்க, அவருடைய வழிகாட்டுதலின்படி அரசு நடக்கிறதான்னு கேக்குறாங்க. இல்ல இல்லம்மா, அவர் வழிகாட்டுதல் படியில் நடக்கலனா இன்னைக்கு சின்னம்மா அவர்களை இவர்கள் சொல்கிறார்கள். சின்னம்மாவுடைய பாரம்பரியம் உங்களுக்கு தெரியுமா? ஓபிஎஸ் அவர்களுக்கு, இந்த அண்ணன் நம்ம அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களுக்கு அவர் தாத்தா நீதி கட்சியை சேர்ந்தவர். இது வரலாறு. ராஜாஜி தண்டியாது, ராஜாஜி உப்பு யாத்திரைக்கு போனார்ல, யாருமே மறுக்கலங்க. கேள்வி என்னவா இருக்குன்னா, சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களாலே கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள் அவங்களோட குடும்பத்திலிருந்து, பின்னர் சசிகலா அவர்கள் மட்டும்தான் உள்ள வந்தாங்க. அதனால அவங்களோட குடும்பத்தினோட பிடிக்குள்ள கட்சி போக கூடாதுன்ற ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. அவங்களுடைய வரலாறையோ அவங்களுடைய குடும்பத்தினருடைய இது பத்தியோ கீர்த்தியை பத்தியோ யாருமே விமர்சிக்கல, யாருமே பேசல. அந்த குடும்பத்துக்கு அரசியல் தெரியாதுன்னு யாருமே சொல்லல. அரசியலுக்கு தொடர்பு இல்லாமல் ஏதோ ஒரு பிழைக்க வந்தவர்கள் ஏதோ அந்த அம்மா பின்னாலே ஒட்டி கொண்டு சம்பாதி என்பதை போல நீங்கள் சொல்வது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. சம்பந்தம் இல்லைன்னா அவர் சொல்றாரு. அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லை என்று 33 ஆண்டு காலம் அம்மாவோடு இருந்து அம்மாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பங்கு எடுத்துக் கொண்டு, இன்பம் துன்பம் அத்தனையும் பங்கு எடுத்துக் கொண்டு, மீனம் பக்கத்து அம்மாவை தாக்குகிற போது, லாரியை விட்டு மோதுகிற போது அந்த அடியை தாங்கி கொண்டவர் திருமதி சின்னம்மா அவர்கள். ஓகே, உங்களுடைய தரப்பு அதை நான் கேட்கக்கூடிய கேள்வியே வேற. 11 எம்எல்ஏக்கள் தனியா சந்திக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்கள் யாரார் சந்தித்தார்கள்? 4 எம்எல்ஏக்கள், திரு செந்தில் பாலாஜி அவர்கள், திரு தோப்பு வெங்கடாஜலம் அவர்கள், திரு பழனிசாமி அவர்கள், அவங்களுடைய பேர்லாம் வெளிய வந்திருக்கு. பழனியப்பன் அவர்கள், பழனியப்பன் 3 பேர் தான் நீங்க சொல்றீங்க. மற்ற 7 பேர் சொல்லுங்க. மற்ற எம்எல்ஏக்களுடைய பேர்கள் வெளியிடப்படுது. நீங்க சொல்ல முடியாது. நான் செந்தில் பாலாஜி கேட்டேன். நாங்க எம்எல்ஏ ஹாஸ்டல்ல எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்கோம்னு. செந்தில் பாலாஜி மானசீகமான என்னுடைய சிஷ்யன். இன்னும் சொல்ல போனா மாணவரணியில் நான் மாணவரணி செயலாளர் இருக்கிற போது அவர் மாவட்ட செயலாளர் நான் தான் நம்ம இடத்துல பரிந்துரை செய்து அவரை போட்டவன். அப்ப இந்த 3 பேர் இருந்தது உண்மையா? 3 பேர் சந்தித்து பேசிக் கொள்வது என்ன தவறு? அது ஆலோசனை எதுவும் நடக்கல. முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் அதுல எழுப்பப்படவில்லை. என்ன பேசினார்கள், என்ன எதற்காக நீங்கள் கூடினீர்கள் கேட்டேன். ஒண்ணும் இல்லைன்னா உட்காந்து எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோன்னே, நம்ம தொகுதிக்கெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உட்காந்து நம்ம சிஎம் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னா தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் சரியா செயல்படல அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எதுவுமே இல்ல. தொகுதி பிரச்சனைகள் நம்ம முன்வைத்து கொஞ்சம் இன்னும் பேசி கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னா, இதுவரை நம்ம இணைப்பு நம்ம அந்த கவனத்தை போறதை விட நம்ம இந்த வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, தொகுதி வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதுவும் இல்லை தெளிவாக. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவங்க எந்த செயல்பாடும் கிடையாது. உறுதியாக ஆதாரபூர்வமாக நான் சொல்லுகிறேன், கிடையாது. திரு பழனிசாமி, திரு நண்பர் கலைராஜன் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை இங்க உங்க ரெக்கார்ட்லயே அது இருக்கும், அந்த அம்மா பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னு நினைச்சீங்களா அப்படின்னாரு. அவர் குறிப்பிடுறது புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி. திருமதி சசிகலா அம்மா பின்னால உங்க பதிவில் இருக்கு. அப்ப திருமதி சசிகலா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. என்ன அம்மாவோட இருந்தது மட்டும் இல்ல, அதற்கு அதை தாண்டி அவங்களுக்கு மற்ற பல விஷயங்கள் இருக்கு. இரண்டாவது, இதே இவர்களே தான் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொதுச் செயலாளர் இல்லாமல் இந்த இயக்கத்தை ஒரு நாளைக்கு கூட நடத்த முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு பொதுச் செயலாளராக இவர்களால் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறவர் பெங்களூர் சிறையில இருக்கிறார். துணை பொதுச் செயலாளராக அவரால் நியமிக்கப்பட்டவர் திகார் சிறையில இருக்கிறார். அப்ப இன்னொரு பொதுச் செயலாளருக்கு இன்னைக்கு ஒரு தேவை இருக்குது.
இவங்களே தானே சொன்னாங்க ஒரு நாள் கூட பொதுச் செயலாளர் இருக்க முடியாது, அதனாலதான் நாங்க திருமதி சசிகலா அவர்களை நாங்க உடனே நியமிச்சோம்னு சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு 2 பேரும் ஜெயில இருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு நாள் இதுக்கப்புறம் ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது திரு டிடிவி தினகரன் அவர்கள் சிறையில சென்று சசிகலா அவர்கள்ட்ட பி ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு இப்போ பொதுச் செயலாளர் இல்லாம ஒரு தேர்தலை உங்க இயக்கம் எதிர்கொள்ளணும்னா யாருக்கு அந்த பி ஃபார்ம் கையெழுத்து போடுவாங்க? எப்படி நடக்கும்? யாருக்கு இல்ல ஏன்னா தேர்தல் அதனால உடனடியாக உங்களோட கான்ஸ்டிடியூஷன் அதை சொல்லல, நீங்க சொல்லுங்க. இல்ல அதனால தான் உடனடியாக ஒரு பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்த திருமதி சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். அதே மாதிரி இவங்க திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய பேச்சு, நாஞ்சில் சம்பத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் பேசுகிற பேச்சு 2002 அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே அம்மா அவர்கள் அதிமுக ஏங்க அப்படி பார்க்க போனா மா பாண்டியராஜன் எப்போ வந்தாரு? அவர் கருத்துக்கள் தவிர்க்கப்படணும். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முரண்பாடுகளுக்குள்ளே இந்த ஒரு நிர்வாகத்தை கொண்டு செல்கிறார். அவர் திரு ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல உடனடியாக ஒரு பொதுச் செயலாளர் நியமிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? நியமிக்கணும்னு சொல்லல, திருமதி சசிகலா அவர்களை தேர்தல் நடத்தணும்னு சொல்றீங்க இல்லையா? அவ்வளவுதானே நீங்க சொல்றீங்க. அதிமுகவுடைய கட்சி விதிப்படி 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருந்தா, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தா உடனடியாக பொதுக்குழுவை கூட்டலாம். 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருந்தால் நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுச் செயலாளரை நீக்குங்க, பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிங்க. இல்ல அது நாங்க நிச்சயமா செய்வோம். அதற்குரிய முயற்சிகளை அதற்குரிய அவங்க பொதுக்குழுவை கூட்டணும் கோரிக்கை வச்சது. அப்படியே நாங்க இன்றைக்கு வந்து ஒரு இணைப்பு அவர்களை நீக்கி விடலாம், நீக்கிவிட்டு இணைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விருப்பத்தை திரு பழனிசாமி அவர்களும் 20 அமைச்சர்களும் பகிரங்கமாக தெரிவித்த காரணத்தினாலே நீங்க தான் அதிமுக நீங்க சொல்றீங்க. அதிமுகவுடைய கான்ஸ்டிடியூஷன் படி 5ல் 1 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தால் நீங்களே பொதுக்குழுவை கூட்டலாம். 30 நாளுக்குள்ள நோட்டீஸ் கொடுக்கலாம் பொதுச் செயலாளருக்கு. இவ்வளவு விஷயங்களை அந்த 30 நாள்ல அவங்க கேட்கலன்னா நீங்களே பொதுக்குழுவை கூட்டிடலாம், நீங்களே தீர்மானம் போடலாம். எல்லாத்தையும் நீங்க எதுக்காக காத்திருக்கீங்க? அவங்களுக்கு 1000 கன்சிடரேஷன் இருக்கு நீங்க சொல்றீங்க, அவங்க சசிகலா அவர்களை ஆதரிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு என்ன கன்சிடரேஷன்? இல்ல ஜானகி அணி அம்மா அணி என்று ஒரு பிரிந்த காலகட்டத்திலே அது போல 2 பொதுக்குழுக்கள் போட்டி பொதுக்குழுக்கள் இவர்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆனா அதெல்லாம் எங்க நோக்கி செல்லும்னா ரெட்டைலை சின்னத்தை முடக்கி கட்சியினுடைய அங்கீகாரம் இல்ல இது வந்து ஒரு ஆர்கே நகர் எலெக்ஷன் தேர்தலுக்காக மட்டும்தான் முடக்கி இருக்கிறாங்க. ஆனா இது அந்த மாதிரி 2 பொதுக்குழு 2 போட்டி அந்த மாதிரி வந்ததுனால நிரந்தரமாக வழக்கு போடும்போதே தெரிஞ்ச விஷயம் முடங்கிறது ஒரு பாசிபிலிட்டின்னு அதை கன்சிடர் பண்ணி தான் நிரந்தரமாக அப்படி இல்ல. நாங்க வந்து நிச்சயமா அந்த ரெட்டைலை சின்னம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இது வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடு. நீங்க சொல்ற மாதிரி பொதுக்குழு போட்டி பொதுக்குழுக்கள் நடந்து போச்சுன்னா இந்த இயக்கத்தினுடைய பெயரும் சின்னமும் ஒரு நிரந்தரமாக முடக்கப்படக்கூடிய வாய்ப்பு. அன்றைக்கு எப்படி இந்த இயக்கம் இணைந்ததோ திரு நடராஜன் அவர்கள் உலகத்திற்கு அறிவுரை சொல்வதை விட்டு தன் மனைவிக்கு அறிவுரை சொல்லி இந்த இயக்கத்தை விட்டு அந்த குடும்பத்தை வெளியேற்றினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து பொலிவோடு அம்மா அவர்கள் விருப்பப்பட்டபடி 100 ஆண்டு காலம் நீங்க சொல்றதுபடி நீங்களே நீக்க முடியும்னா அவங்க ஏன் ராஜினாமா செய்யணும் அப்படின்றது அது கட்சிக்கு நீங்க நீக்க முடியும். நீங்க நீக்கி இருக்கலாம், நீங்க 2 அணிகளும் இணைஞ்சிருக்கலாம், நீக்கி இருக்கலாம். பொதுச் செயலாளருக்கு உண்டான தேர்தலை நடத்த வேண்டும். நாங்க நீக்கிறதுனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து நீக்கிற பொழுது சின்னம் முடக்க அப்ப யார் பொதுச் செயலாளர்? 2 பொதுச் செயலாளர் இருப்பாங்க. இது திருப்பி அந்த ஜானகி அணி அம்மா அணி என்று ஆகி அந்த சின்னம் நிரந்தரமாக முடக்கப்பட்ட நிலைக்கு போய் சேரும். நான் திரு தேரிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம் 2 அணிகளா 3 அணிகளா 4 அணிகளான்னு பல்வேறு சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு. திரு கலைராஜன் அவர்கள் அதை மறுக்கிறாரு. பட் இந்த அதிமுக தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு சாமானியரா நீங்க எப்படி பாக்குறீங்க? சாமானியரா பார்க்க ரொம்ப பயமா பாக்குறேன். ஒரு இப்படியே போய் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே மக்களுக்கு வந்து ஜனநாயகத்து மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. பாத்தீங்கன்னா போன ஓட்டிங்லேயே சென்னையில வந்து நிறைய மக்கள் வந்து ஓட்டு போடல. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்து மேல சுத்தமா நம்பிக்கை போயிடும். ஏன்னா அப்படியே வெளிப்படையா தெரியுது, இவங்க உள்ளுக்குள்ள சண்டை போடுறது அப்படியே வெளிப்படையா தெரியுது. இதனால எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுறாங்களே தவிர அதுக்கு தான் டைம் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு குடும்ப தலைவன் நானே குடிச்சிட்டு ஊதார்த்தமாக சுத்தினா நான் என்னை தான் பார்க்க முடியுமே தவிர என் குடும்பத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இவங்க வந்து மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் எதுவுமே பார்க்குற அளவுக்கு இன்னும் வரல. என்ன காரணம் கேட்டால் இப்போ அரசாங்கம் இஸ் ஈக்குவல் டு அரசியல்வாதி பிளஸ் அதிகாரிகள். ஒரு அரசியல்வாதி ஒரு சட்டம் போட்டாங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அந்த அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை யாரு வேலை வாங்கணும் அப்படின்னா டீம் லீடர்னு சொன்ன போறோம்னா அந்த அரசியல்வாதிகள் தான். இப்ப அந்த அரசியல்வாதிகள் வந்துட்டு எந்த இடத்துலயும் ஒரு இன்வால்வ்மெண்ட் காமிக்காம அவங்களுக்குள்ளே ஒரு
போராட்டம் பண்ணி சண்டை போட்டு இருக்கிறப்ப அந்த அதிகாரிகளுக்கு வந்து கொஞ்சம் மெத்தனமா போயிடும். அதனால மேல இருந்து கீழே வரைக்கும் பின்னாடி எந்த ஒரு நலத்திட்டங்களும் அந்த அளவுக்கு மூவ் ஆகல. வெளியில வேணா அந்த திட்டம் போதும் இந்த திட்டம் போதும் வந்து சொல்லிக்கலாமே தவிர எந்த திட்டமும் அந்த அளவுக்கு மூவ் ஆகல. இன்னொன்னு, இதன் மூலமா மறைமுகமான தொழில் முதலீடுக்கு பாதிக்குது. இப்ப ரீசெண்டா கியா மோட்டார்ஸ், நான் அதை பத்தி பேச வரல, கியா மோட்டார்ஸ் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், அதை பத்தி பேச வரல. இது என்ன காரணம் அப்படின்னா, இப்ப முதலீட்டாளர்லாம் யோசிப்பாங்க, இந்த அரசாங்கம் நிலையான அரசாங்கமா இருக்கா, அதுக்கடுத்தா வந்து பேசவே வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒரு கொள்கை முடிவுகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அரசாங்கத்தை வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா இவங்க சொல்லலாம், நாங்க வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் ஃப்ரீயா தரோம், எங்களோட ரிசோர்ஸ் அதிகமா இருக்குது, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா தரோம் சொல்லுவான். நாளைக்கே அவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி எல்லாம் பிளான் போட்டு முடிச்ச அப்புறம் இந்த அரசாங்கம் கவிழ்ந்துருச்சு அப்படின்னா அடுத்த அரசாங்கம் வர்றப்ப கண்டிப்பா அவங்களை கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியான முடிவுகள் இருக்கலாம். இதனால இந்த முதலீட்டாளர்கள் இதை பார்த்துட்டு நிறைய கம்பெனிகள் வர மாட்டேங்குது. மறைமுகமா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது. இது இவங்களால சொந்த சுயநலத்தினால வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது. இன்னொன்னு, இவங்க வந்து சண்டை போட்டு போறாங்க அப்படின்னா ஏதோ என் மக்கள் நலத்திட்டத்தை நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க ஒன்றும் பிரிஞ்சு போகல. எனக்கு என் பதவி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இப்போ ரீசெண்டாக 11 பேர் கூட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா சொன்னாங்க சும்மா இயல்பா பேசுனதுன்னா, அப்படி இயல்பா பேசுனா என்ன பேசியிருப்பாங்க, நம்ம தொகுதிகளை என்ன பிரிச்சுக்கலாம் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. என்ன கேட்டா அவங்களுக்குள்ள பிரிக்கிறத பத்தி தான் பேசிக்கிறாங்க. நமக்கு தெரியாத அந்த விஷயங்கள்லாம், அதனால நம்ம அதுல வந்து கமெண்ட் பண்ணல. ஒரு பொதுவா சொல்றேன், ஏன்னா அது ஃபேக்சுவல் இல்லங்கிறது சொல்றேன். அவ்வளவு. சரி, இப்போ அந்த 11 பேர் மீட்டிங் அப்படின்னா எல்லாருமே அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கறத ஒரு இது ஒரு கெட்டத ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. நான் ரீசெண்டா இன்னொரு தொலைக்காட்சியில ஒரு நடிகரோட ரசிகர் வந்து சொல்றாரு, எனக்கு அதை கேட்டு ரொம்ப அருவருப்பாக அசிங்கமா இருக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியே அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறாங்க, அவருக்கு எப்படி அதை பேச மனசு வருதுன்னு தெரியல. எங்க தலைவர் வந்து ஆட்சிக்கு வரணும். ஏன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, நாங்க சம்பாதிக்கணும், நான் இன்னோவா கார்ல போகணும், நான் கடை வச்சு கட்டணும், அதனால எங்க தலைவர் ஆட்சிக்கு வரணும். நான் நிறைய காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். அப்ப அரசியல்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கிறது அரசியலா? எனக்கு ஒன்றும் புரியல. வெளியில இருந்து அவங்க எப்படி நிறைய பேர் இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே அரசியலுக்கு போனா நிறைய கமிஷன் வெட்டலாம், கடை வெட்டி போட்டுக்கலாம், இன்னோவா கார்ல நல்லா கெத்தா வரலாம். சோ அவங்க இப்ப நார்மல் ஒரு நல்ல ஒரு பீப்புள் கூட அதை வந்து தவறான முறையில பார்த்து இந்த மொத்த அரசியலுமே தவறா போயிடுச்சு. பொதுவா அரசியல்வாதி அப்படி சொல்லக்கூடாது. யாரோ ஒருவர் சொல்லுவார், அவர் ஆசையை சொன்னார் என்பதற்காக அரசியலுக்கு ஒருவர்கள் பூரா ஆதாயத்தை தேடிதான் வருவார் என்பது அது முட்டாள்தனமான ஒரு வாதம். 90% சார், 100% பேர் அப்படித்தான். தந்தை பெரியார் சொன்னாரு, நானும் அரசியலுக்கு வராம இருக்கிறது காரணம் இதுக்கு தான். அம்பேத்கர் அதனால போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்பேத்கர் போயிட்டாரு, 2 முறை தோத்து போயிட்டாரு. இல்ல அது அவரோட சாமானியர் அவருடைய ஆதங்கத்தை இடை போடக்கூடாது. இல்ல அது அவரு எல்லாரையும் சொல்லல, பெரும்பாலான இருக்காங்க மக்களிடத்திலே அந்த என்ன வந்து விட்டது என்று சொல்லுகிறாரு. இல்ல அதுதான் அவர் என்ன அவரோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. இது போன்ற குழப்பங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தோணுது, உங்களோட ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு பழனிசாமி அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், திரு மதுசூதனன் அவர்கள் உங்களுடைய பிரிவுடைய அவைத்தலைவர் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து எப்படி அமைச்சரானார் அப்படின்னா, திரு நடராஜன் அவர்களுடைய தயவை பெற்று, திருமதி சசிகலா அவர்களுடைய தயவை பெற்று தான் வந்து அவர் அமைச்சரானாரு அப்படின்னு. அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அமைச்சர் பதவி வழங்கினாங்க அப்படின்னு மதுசூதனன் அவர்கள் ஏற்கிறாரா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ இந்த அரங்கத்தில் கூட திரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி நீங்கள் கேட்கிற பொழுது அருமை சகோதரர் சொன்னார், அவர் என்னுடைய சிஷியன் தான் அப்படின்னு சொல்லி அவர் நண்பர் கலைராஜன் வந்து சொன்னார். ஒரு பொதுவாகவே இவர்கள் வந்து ஒரு யார் எந்த பதவிக்கு வந்தாலும் தங்களால் உருவாக்கப்பட்டவர்கள். இப்ப அண்ணன் பன்னீர்செல்வத்தை பற்றி கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க தான் வந்து அம்மாட்ட கொண்டு போய் அவரை வந்து அறிமுகப்படுத்துறோம். அவங்க சொல்றதுங்க. அதுதான் நீங்க அதை ஏற்கறீங்களா? அதாவது இது நடராஜன் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் ஒருத்தர் அமைச்சர் ஆனாரு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. நான் நடராஜன் அவர்களுக்கு அங்க அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. இது போன்ற ஒரு கருத்து ஆக்கம் அவர்களாலே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதை திரு மதுசூதனன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் அப்படின்னு அவங்க உருவாக்குறாங்கன்னு திரு மதுசூதனன் அவர்கள் சொல்லல. எந்த திரு நடராஜன் அவர்கள் வந்து கட்சியில இருந்து ஜெயலலிதா அவர்கள் விலக்கி வச்சிருந்தாங்க, அவங்க கிட்டேயே சேர்க்கல, நீங்க இவ்வளவு நாளா சொல்லி வந்தீங்க. ஆனா அவர் சொல்லிதான் ஒருத்தர் அமைச்சர் ஆனாருன்னு திரு மதுசூதனன் அவர்கள் சொல்றாரு. நடராஜன் அவரை தான் இன்னைக்கு இப்ப திரு கலைராஜன் சொல்றாரு புனிதர். சசிகலா அவர்கள் இல்ல, அப்ப அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்துக்கு பக்கமே இல்லாதவங்க, இந்த இயக்கத்தை விட்டு அவங்க புனிதர் சொல்றதோ, அவங்க வந்து சசிகலா அவர்களை பாராட்டுவதோ ஆச்சரியமே இல்லைன்னா நீங்க அந்த குற்றச்சாட்டு தான் அவங்க மேல சொல்லிட்டே இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், திரு நடராஜன் அவர்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்ததுன்னு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியே ஏற்கிறது இல்ல. ஜெயலலிதா அவர்கள் அப்ப அவரை கேட்டுதான் செயல்பட்டாங்க, நீங்களே ஏற்கிறீங்க. இல்ல, அது போன்ற ஒரு கருத்தாளத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சொல்லலையே. மதுசூதனன் அவர்கள் நேரடியா சொல்றாரு. அண்ணன் பழனிசாமி சகோதரர் பழனிசாமி இடத்துல கேட்டுக்கொள்கிறேன்.
திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் நடராஜன் அவர்களை இரவு நேரத்தை சந்தித்தாரா இல்லையா? வீட்டு எத்தனை முறை பல முறை சந்தித்திருக்கிறார் வீட்டிலே போய் என்பது செய்தி உலவுகிறது. அது உண்மையா இல்லையா? இல்ல நான் ஒரு சிறிய இடைவெளி சொல்லிடுறேன். இரண்டு தரப்பிலுமே இப்படிப்பட்ட பேச்சுக்கள் மூலம் மறைந்த முதலமைச்சருடைய புகழுக்கு சிறுமியை ஏற்படுத்துகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆளுமை படைத்தவர். அதே போல இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அணியைச் சேர்ந்த சில பேர் முக்கியஸ்தர்கள் தொலைக்காட்சி விவாதங்களிலும் சரி, பத்திரிகைகளிலும் சரி, பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலும் சரி, திருமதி சசிகலா அவர்கள் தான் பல முக்கியமான முடிவுகளுக்கும் பல வெற்றிகளுக்கும் எப்படியோ ஒரு பெரிய பில்டப் கொடுக்கிறார்கள். அந்த அளவு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பலவீனமானவர் அல்ல, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அவரை சிறுமைப்படுத்துகிற முயற்சியில இரண்டு தரப்பும் தலைவர் இல்லை என்று அவர்கள் யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை. அவர்கள் யாருடைய ஆலோசனையும் பெற வேண்டிய நிலையில் இருந்ததில்லை. அவர் யாருடைய உறுதுணையும் பெற வேண்டிய அவசியத்தில் இருந்ததில்லை. நான் திரு கலைராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், மாறி மாறி இரண்டு பக்கங்களிலுமே கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா திரு ஜெயக்குமார் அவர்களுடைய விமர்சனங்கள் கடுமையா இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வருது. இன்று கூட திரு மதுசூதன் அவர்கள் பற்றி பேசும்போது அமாவாசை இருட்டுல பெருச்சாலி போதெல்லாம் வழி, அந்த மாதிரிதான் அவருக்கு சொல்ல முடியும்னு. ஏற்கனவே ட்ரம்புடைய வெற்றிக்கெல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் காரணம் சொல்ல முடியுமா? சோ இது போன்ற தொடர்ந்து விமர்சனங்கள் அவர் முன் வச்சுட்டே வரும்போது இந்த இரு அணிகளுடைய இணைப்பு போன்ற விஷயங்கள்ல முட்டுக்கட்டைகள் வந்துட்டே தானே இருக்கும். அது வந்துகிட்டு இருக்கும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அவங்க பேசுகிற கருத்துக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள், அது ஒரு மாற்று கருத்து. அவங்க சொல்லுகிற கருத்துக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள். ஆனால் அண்ணன் மதுசூதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே ஜெயக்குமாருக்கு அரசியலுக்கு புதிது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். திரு அண்ணன் நடராஜன் அவர்களை பிடித்தவர் உள்ளே வந்து விட்டார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் முழுமையாக தவறான ஒன்று செய்தி. ஏனென்று சொன்னால் ஜெயக்குமார் நானெல்லாம் ஒன்றா சட்டக்கல்லூரியில், சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தவர்கள். அப்பொழுதே மாணவரணியில் அவர் பொறுப்பில் இருந்தவர். மாணவரணியில் நாங்களெல்லாம் கல்லூரி பொறுப்பில் இருந்து செயல்பட்டவர்கள். அதற்கு பிறகு ராயபுரம் தொகுதியிலே அவர் இளைஞரணி துணைத் தலைவராக இருந்தவர். அதற்கு பின்னாலே அம்மாவுக்கு அவர் அண்ணன் மீது ஒரு பாசம் உண்டு, மறைந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் மீது. ராயபுரம் தொகுதி என்பது முதல் தொகுதி, சட்டமன்றத்தில் 230 தொகுதியில் முதல் தொகுதி ராயபுரம் தொகுதி. அதனால முதல் தொகுதியில் தன்னுடைய அண்ணன் பெயர் இருக்க வேண்டும் என்ற அவருடைய பாசம். அது திரு ஜெயக்குமார் அவர்கள் சின்ன பையன், அன்னைக்கு 27 வயசு. அதனால அவருக்கு ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்து வருவார். எனவே அந்த மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த தொகுதி கொடுக்க முடியும். அதிலே ஒரு தகுதியான ஒரு இளைஞரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிறார். அவங்க அப்பா திராவிட இயக்கத்தில் உள்ளவர், முன்னோடி இல்ல. அவருடைய மெரிட்ஸ் யாருமே क्वेश्चन பண்ணல. நீங்க திரு மதுசூதன் அவர்களுக்கு பதிலளிக்க விதமா நீங்க சொல்றீங்க. ஆனா என்னுடைய கேள்வி, மதுசூதனை குறை சொல்லவில்லை, அவரும் கொடுத்தவர் தான். இல்ல ஓகே, அவருடைய கருத்துக்கள் இப்ப தொடர்ந்து அமாவாசை பெருச்சாலின்லாம் பேசும்போது, இல்ல அவங்க அவங்களுடைய அணியை தொடர்ந்து சாடி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு சரியான முன்னுதாரணமா இருக்குமா? அவங்களும் இதே அதிமுக இருந்தவங்க தான். திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு மதுசூதன் அவர்களும் ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் அப்படி பேசுறது சரியா? ஒண்ணு நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் சீனிவாசனை கட்சி ஓட்டு நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க என்ன காரணம்? கேபி முனுசாமி அவர்கள் இருந்தா பேச்சுவார்த்தை நடக்காது. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு நத்த விஸ்வநாதனை பிடிக்காது. நத்த விஸ்வநாதனை வளர்த்து விட்டவர், வளர்த்து கொண்டாந்து அம்மாட்ட விட்டவர் திண்டுக்கல் சீனிவாசன். உண்மை அதனால உங்களுக்கு கான்ட்ரவர்சி. இதான் பிரச்சனையே. இப்போ பெருந்தன்மையோடு இருக்கணுமா? யாரும் மாற்றுக்கிறது சொல்லி ஒருத்தருக்கு குழப்பம் சொல்றதுனால வருது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நான் சொல்றேன், ஒரே உதாரணத்தை சொல்றேன். இணைப்பு வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அங்கே உள்ளவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியினுடைய போட்டி வருகிறது. காந்தி அவர்கள் பட்டாபி சீதாராமையாவை நிறுத்துகிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தனியாக இருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெறுகிறார். அப்புறம் நேதாஜி சுபாஷ் கட்சி பிளவுபடும் என்கிற நிலை வருகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர விட்டு கொடுத்து விடுகிறார். நீங்களே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கட்சி. அறிவுரையா சொல்றீங்க. எனவே நீங்கள் விட்டு கொடுத்து வாருங்கள் என்று சொல்றேன். அணியில இருந்து தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. ஜெயக்குமார் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு என்ன பதில்? இல்ல, அவங்களும் விமர்சனம் வருது, அதுக்கு பதில் விமர்சனம் வருது. அம்பு வருகிறது, பதில் ரெண்டு பக்கமும் இருக்குன்றதை ஏற்கிறீங்க இல்லையா? ரெண்டு பக்கமும் அந்த அம்பு வீசக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ரைட். சோ ரெண்டு பக்கமுமே அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும் என்னுடைய கருத்து. ஆனால் கட்சியில் அவர்கள் ஆர்வம் இல்லாதவர்கள், புதிதாக வந்தவர்கள் என்பதெல்லாம் பொய். ரைட். நான் திரு பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், முன்னாள் முதலமைச்சர் இது மதுசூதன் அவர்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களே திண்டுக்கல் கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, ராஜன் செல்லப்பா மேயராக சிறப்பா செயல்படவே இல்லை, அவர் 2 நாள் கூட மதுரையில தங்குனதே கிடையாது, ஒட்டுமொத்தமா அந்த மாநகராட்சிக்கு அவர் எதுவுமே செய்யல, பின்னர் அவர் சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ அப்படி செயல்படாத ஒரு மேயருக்கா ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க? இல்ல, முதல்ல அவர் திரு கலைராஜன் அவர்கள் விட்டு கொடுக்கறத பத்தி சொன்னாரு. நிச்சயமா அவர் திருமதி சசிகலா அவர்களிடத்திலே சொல்லி, எப்படி திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் தன்னுடைய அந்த ஒரு போட்டியை விலக்கி கொண்டு இரட்டை இலை சின்னத்தை மீட்டு இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி கொடுத்தார்களோ, அதுபோல
இந்த அறிவுரையை திருமதி சசிகலா அவர்கள் இடத்திலே சொல்லி இந்த இயக்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறி இன்றைக்கு 20 அமைச்சர்கள் எடுத்த ஒரு முடிவை அந்த அறிவுரை அவர் சொல்லணும்ன்றது உங்களுடைய கோரிக்கை எடுத்தாங்கன்னா சரியா இருக்கும். அதே போல திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவர்கள், மூத்த அமைச்சராக அம்மாவின் நம்பிக்கையை பெற்று இருந்தவர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மேயரும் ஒவ்வொரு கழகத்தினுடைய பல பொறுப்புகளே இருக்கிறவர்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு தகவல்கள் அவருக்கு தெரிந்திருக்கும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியலையான்றதான் கேள்வி. இல்ல அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு செயல்படாத அப்படி இல்ல, சில நேரத்தில் சில பேருடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கலாம். சில தவறுகள் ஒரு சரியாக செயல்படாவிட்டாலும் கூட அந்த தவறுகள் அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நத்தம் விஸ்வநாதன் அவர்களை பத்தி கோல் சொல்லி தான் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து ராஜன் செல்லப்பா அவர்கள் செயல்படவே இல்ல, ஆனா எம்எல்ஏ ஆயிட்டாரு. இதெல்லாம் யார் மீதான விமர்சனம்? அவர்கள் மீதான விமர்சனம். அவர்களை அமைச்சராக்கே எம்எல்ஏ ஆக்கே ஜெயலலிதா அவர்கள் மீதான மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு விட்ட காரணத்தினாலேயே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது தவறு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல, நான் கேக்குறதே அதான். அப்போ அப்படிப்பட்டவருக்கு ஜெயலலிதா அவர்கள் வாய்ப்பு வழங்கல. அப்படி இல்ல, அவர் மன்னிக்கப்பட்டிருக்கலாம். அவர் நிர்வாக ரீதியா மதுரை மாநகராட்சிக்கு ஒண்ணுமே செய்யல, 2 நாள் கூட வரலன்னா தொடர்ந்து அதிமுகவினர் சொல்லி வர விஷயம் என்ன? நிர்வாக ரீதியா எந்த தவறு செய்தாலும் ஜெயலலிதா அவர்கள் பொறுத்து கொள்ளவே மாட்டார், உடனடியாக தண்டிப்பார், அமைச்சர்களாக இருந்தாலும் நீக்குவார்னு சொல்லி வரீங்க. ஆனா பிறகு அவங்களே சீட்டு கொடுத்தாங்க, மன்னிக்கப்படுவாருன்னு சொல்றீங்க. இல்ல, இன்னைக்கு திரு ராஜன் செல்லப்பா அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை ஒரு பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரைட். இல்ல, அது இன்னைக்கு அவரோட நடவடிக்கைகள் நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வி ஜெயலலிதா அவர்களுடைய இது நோக்கி இருந்தது. நான் திரு தேவிக்குமார் அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன் இந்த விஷயத்தை நோக்கி. இறுதியா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் இணைஞ்சு பண்ணா அரசியலுக்கு நல்லது, மக்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க ஈகோ பார்க்காம இணைஞ்சாங்கன்னா ஆனா அது கஷ்டம் தான். ஏன்னா இங்க பன்னீர்செல்வம் அணிக்குள்ளேயும் பிரச்சனை. இங்க இருந்து அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா தம்பிதுரை ஐயாவுக்கு இவங்களை பிடிக்காது, இந்த சைடு தங்கச்செல்வன் ஐயாவுக்கு பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு பிடிக்காது. ஸோ மாத்தி அவங்களுக்குள்ள கிளாஷ் இருக்கிறப்ப இணைஞ்சாலும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ என்னோட கருத்து, மக்களோட கருத்துலாம் இப்போ பொதுவாக நார்மலாக பப்ளிக்கில் பேசுறது என்னவா இருக்குன்னா, இதுக்கு பேசாமல் பொது தேர்தலில் மறுபடியும் கொண்டு வந்துடலாமே, மக்கள் வரி பணம் போனாலும் பரவாயில்ல, இப்படி சும்மா இருந்து பணிகள்லாம் முடங்கி கிடந்து மக்கள் வரி பணம் செலவாகிறதுக்கு ஒரு பொது தேர்தல் கொண்டு வந்து மக்கள் வரி பணம் பண்ணா ஒரு தேர்தல் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் நம்புறோம். உங்களுடைய இறுதியான பார்வையா இருக்கு. திரு ரமேஷ், உங்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்துல திரு குமார் அவர்கள் சொல்றது போல இது ஆட்சி அரசாங்கம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கிறது. பட் இதுல அதிமுகவுடைய உட்கட்சி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமா வெளிப்படக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதாவது அதிமுக அதனுடைய எதிர்காலத்திற்கு அதிமுக ஸ்திரமாக திரு எம்ஜிஆர் அவர்களாலும் மறைந்த முதலமைச்சர் அவர்களாலும் கட்டி அமைக்கப்பட்ட அந்த இயக்கம் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. அது நிலை பெற வேண்டுமானால் இந்த இணைப்பு என்பது அவசியம் என்பதை இருதரப்பும் உணர வேண்டும். இணைந்து அந்த சின்னத்தை பெறாமல் அந்த கட்சி தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. தொண்டர்கள் சோர்வடையக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னொரு எச்சரிக்கையும் அவர்களுக்கு காத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், மதிப்புக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஈடுபடுவது குறித்து தீவிரமாக சிந்தனையில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இல்ல, அவரது பேச்சு அவர் தீவிரமாக இது குறித்து சிந்தனையில் பரிசீலனையில் இருக்கிறாரோ என்ற கருத்தை தான் எனக்கு தோற்றுவிக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஸ்திரத்தன்மை இழந்து கொண்டே போகுமானால், அது நிலை பெறுவதற்கு உரிய முயற்சிகளை இருதரப்பும் எடுக்காவிட்டால், அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வடிகால் தேடுகிற இடமாக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கம் இருக்கும் என்பதுதான் தொடங்கப்படல. ஒரு தொடங்கப்படாத இயக்கம் அதுக்குள்ள இருக்கும் நம்ம சொல்ல. பட் ஒரு புதிய இயக்கம் உருவாகுமானால் அதை நோக்கி அவர்கள் கவனம் திரும்பக்கூடும். ஆகவே அந்த கட்சி அவர்கள் நிலைபெற வைக்க வேண்டும். மறைந்த முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சிகள் வீணாக கூடாது என்று கருதுவார்களேயானால் இந்த இணைப்பு அவசியம் என்பதை இருதரப்பு உணர வேண்டும். அல்லது அதிமுக பலவீனமடைந்து இது போன்ற அரசியல் குழப்பங்கள் நிறுவப்படக்கூடிய சூழ்நிலை அது ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையும் கேள்விக்குறியாகும். ஓகே, புதுசா யாராவது எமர்ஜ் ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது அமைஞ்சிருன்றது உங்களோட பார்வையா இருக்கிறது. ஒரு தற்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. நிச்சயமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ரொம்ப சுருக்கமா 30 seconds you want to say something. அது யார் புதுசா போட்டாலும் ஒரு பிரச்சனை இல்லம்மா. என்ன என்னுடைய கருத்து என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆனவுடன் காமராஜ் அவர்களையும் பக்தவச்சலம் அவர்களையும் போன்றவர்களையெல்லாம் போய் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினார்.
அதே போல விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக ஒன்றுபட்டால் உண்டு நன்மை. ரைட், ஓகே. ஒன்றுபட்டால் அனைவருக்கும் பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணன் பன்னீர்செல்வத்தை பார்த்திருக்கணும் இல்ல? அதே பார்முலால ஒன்றுபட்டால் நன்மை என்பதுதான் இருவருமே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யார் அதற்கான முதல் படியை எடுப்பது என்பதில் தொடர்ந்து குழப்பங்கள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற போகிறதா, இரு அணிகளும் இணைய போகிறதா என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க, மாறி மாறி இரு அணிகளும் தங்கள் மீது மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகளை, சொற்போர்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டு அணிகளை தாண்டி மற்ற பிரிவுகளும் ஏற்பட போகிறதா என்ற யூகங்களும் சந்தேகங்களும் கூட எழுப்பப்படுகின்றன. ஆனால் அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது நேர்களே. தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.